ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி இன்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆறுமுகம் சிவா கிட்ட அவரோட மனசில் இருக்கிற கவலையெல்லாம் சொல்லி அழுகுறாரு. நான் வேணும்னு அந்த மாதிரிலாம் கரும்பு காட்டில் மாட்டை விட்டு இந்த மாதிரி பண்ணல. பைரவி நல்லபடியாக கரும்பு விளைய வச்சுட்டா என்னை விட்டு போயிடுவேன்னு சொன்னாங்க. அந்த பயத்தில் பைரவி போயிடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி பண்ணேன். மற்றபடி எனக்கு எந்த பொறாமையோ கெட்ட எண்ணமோ இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே குழந்த மாதிரி சொல்லி அழுது புலம்புறாரு. எனக்காக பைரவி கிட்ட பேசணும்னு சொல்லி சிவா கிட்டையும் சொல்கிறாரு. சிவா சரிவான்னு சொல்லி சமாதானப்படுத்தி ஆறுமுகத்தை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட சிந்து இப்போ பைரவி கிட்ட போய் பேசுகிறாங்க. ஆறுமுகம் ரொம்ப நல்லவர். அவர் கொஞ்சம் படிப்பில் கம்மியாக இருக்கிறதுனால அவர் மனசில் இருக்க ஆசையை எப்படி உங்ககிட்ட சொல்லணும்னு தெரியாமல் சொல்கிறாரே தவிர மற்றபடி ஆறுமுகம் ரொம்ப நல்லவர்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் பைரவி தான் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அது சரி, நாடகத்துக்கு உண்டான ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி நம்ம கடந்து போக வேண்டியதான். கடைசி வரைக்கும் அவங்க விஷயத்தில் அவங்க பிடிவாதமாக இருக்காங்க. நான் டிவைஸ் வாங்கிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயத்தை பேசுகிறாங்க. சிந்து ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணி ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அடுத்து பைரவி கிட்ட சிவா ஆறுமுகத்துக்காக பேசுகிறாங்க. அவர் மன்னிப்பெல்லாம் கேட்டு ரொம்ப அழகாக பேசுகிறாரு. அதெல்லாம் கேட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா பைரவி கடைசி வரைக்கும் ஆறுமுகத்து கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஆனால் சிந்து நீங்கள் நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கிறீங்க, அதே மாதிரி பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை மட்டும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவா சொல்கிறாரு, எனக்கு என்னமோ நீங்களும் ஆறுமுகமும் பிரிய மாட்டீங்க அப்படின்னு தோணுது, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தா மகா கோயிலில் இருக்காங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ எசைக்கு வராங்க. ரெண்டு பேரும் எப்பவும் போல் நல்ல விஷயமா பேசுவாங்க, ரொம்ப பெரிய கெட்ட விஷயம் பேசுகிறாங்க. ஏன்னா செலியன் கூட காயத்ரிக்கு கல்யாணம் நடக்கவே கூடாது, அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணு அப்படிங்கிற மாதிரியும், உங்கள் வீட்டுக்கு சிந்து பைரவி ரெண்டு பேர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியும் இந்த விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா கரெக்டாக கோயிலுக்கு சிவா வராரு. சிவா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு பயங்கர கோபமாக பேசுகிறாரு ரெண்டு பேர்த்தையும். நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி வீட்டோட நிம்மதியே கெடுத்தீங்க, என்னென்ன தப்பு பண்ணீங்கன்னு தெரியும்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து எசைக்கு பண்ண எல்லா தப்பையும் சொல்லி நல்லா பிடிச்சி திட்டுன்னு மகாவை திட்டி விட்றாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் பேசுறது பெரியம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், நீங்களும் வீட்டில் இருக்க மாட்டீங்கன்னு. இப்போ சிந்துவை பற்றி மகா ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அதுக்கு சிவா சிந்து செஞ்சது தப்பு தான், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னது தப்பு தான். ஆனால் அவள் அதுக்கப்புறம் உண்மையான பாசம் வச்சுருக்கிறதுனால தான் நான் மன்னிச்சு அவங்கள ஏற்றுக்கிட்டேன், அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சிந்துக்கு செம்மையாக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. இவங்க ரெண்டு பேர்த்தையும் செம்மையாக மிரட்டி விட்டுட்டு எசைக்கையும் செம்மையாக மிரட்டி விட்டுட்டு சரியான திட்டிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடுறாரு. ஆனாலும் மகாவும் எசைக்கும் நிறையா சதி திட்டம் போட்டு வச்சுருக்காங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அன்னபூர்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ எல்லாம் கீழே விழுது. அது பெரிய ஒரு அபசகுணமாக பார்க்குறாங்க. கரெக்டாக பார்த்தா பைரவி இப்போ அன்னபூர்ணிக்கிட்ட பேசும்போது வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் நான் தப்பான முடிவு எடுத்துட்டானா நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் ஆறுமுகம் எனக்கு பண்ண துரோகத்தால் தான் நான் இந்த மாதிரி முடிவு எடுத்தேன், அதனால தான் டிவைஸ்க்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்கும்போதே அன்னபூர்ணி அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க. இதை ஒரு பக்கத்து இருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆறுமுகம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா மகாவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா கதையில் ஏதோ ஒரு பெரிய ட்விஸ்ட்டை கொண்டு வர போகிறாங்க. கோர்ட்டு கேஸு அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு போக போகிறாங்க. ஏன்னா கோர்ட்டு கேஸு அப்படிலாம் கதையை கொண்டு போனால் செம்மையாக டிஆர்பி போகல, அந்த மாதிரி ஒரு கதையை கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.